உண்மையா கேது 12ல இருந்தா அந்த ஜாதகருக்கு மறுபிறவி கிடையாதா? நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை நிச்சயமா உண்டு. அப்ப இந்த பிறவியில செஞ்சு நம்ம வினைகளுக்கு எதிர்வினை நம்ம அனுபவிக்கணும் இல்லையா? அப்ப அதுக்கு திரும்ப நம்ம பிறவி எடுத்து ஆகணும். இப்போ இப்படி ஒன்றுக்கு ஒன்று பெட்டர் ஆகிட்டே தான் வருவாங்க. அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் வந்து அதாவது ஆத்ம பலத்தோட ஞானமும் கூடி அடுத்த பிறவி இதை விட சிறப்பாக தான் இருக்கும். ஒருத்தர் வந்து இப்படி இருக்கார், கருப்பாக இருக்கார், சிவப்பாக இருக்கார், அப்படி இருக்கார், இப்படி இருக்கார் அப்படின்னா இதெல்லாம் வந்து அவங்க செய்த கர்மாவின் அடிப்படையில் தான் அவங்களோட தோற்றமே அமையுது. எண்ணங்களை எந்த அளவுக்கு நான் நேர்மறையாக நல்ல விதமாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். எண்ணங்களுக்கு இவ்வளோ பவர் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்குது. எப்படி அப்படின்னா ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத் சுப்ரமணி. இன்றைய ஆன்மீக களம் நிகழ்ச்சியில் மதுரை வரதராஜ பெருமாள் நம்ம கூட இருக்காரு. வணக்கம்ண்ணா. வணக்கம். ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கும் என்னோட அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து எனக்கு நீங்கள் நிறைய ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அதுக்கான நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் அந்த கேது 12ல இருந்தால் இந்த மாதிரி மறுபிறவி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்கிறாங்க. அதாவது சில ஜோதிடர்களும் சொல்கிறாங்க. ஸோ உண்மையாக கேது 12ல இருந்தால் அந்த ஜாதகருக்கு மறுபிறவி கிடையாதா? ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஜோதிடர்கள் அதை சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து நிறைய பேர் எனக்கு வந்து மறுபிறவி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜாதக நோட்டெலாம் காமிச்சு கேட்பாங்க. ஸோ எனக்கு வந்து நம்ம அந்த சித்தர் மார்க்கத்தில் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிறதுனால வந்து எனக்கு ஜோதிடத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா மெய்யியல் நல்லாவே புரியும். மெய்யியல் அப்படின்றது வந்து சித்தர்கள் கொடுத்த உயிர் மற்றும் உடல் தத்துவங்கள் தான். ஸோ அப்போ வந்து அது ஒரு உயிர் எப்படி எந்த நிலைக்கு போகும், உடல் எப்படி இயங்குதுன்ற விஷயங்கள்லாம் சொல்லக்கூடியது வந்து சித்தருடைய மெய்யியல் தத்துவம். அதில் இருக்க காரணங்கள் அவங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஜோதிடர் ஏன் வந்து கேது வந்து 12ஆம் இடத்துல இருந்தால் ஒருத்தருக்கு வந்து அடுத்த பிறவி இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா, 12ஆம் இடம்ன்றது வந்து மோட்சஸ்தானம். மோட்சஸ்தானம்னா முக்தி அடைகிற ஒரு இடம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஸ்தானத்தில் மோட்சக்காரகன்னு சொல்லக்கூடிய கேது வந்து அமரும்போது வந்து அந்த அந்த பிறவி எடுத்தவருக்கு, அந்த ஜாதகருக்கு அந்த பிறவியோட அதுக்கப்புறம் மோட்சத்துக்கு போயிடுவாங்க. மோட்சம் இல்லை அப்படின்ற ஒரு நிலை, அதாவது அடுத்த பிறவி இல்லைன்ற நிலைக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா? ஆனால் அப்படி கிடையாது. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை நிச்சயமாக உண்டு. ஸோ அந்த அப்படி அடிப்படையில் இந்த பிறவிலையும் நம்ம நிறைய விஷயங்கள் செய்திருக்கோம். நல்லதும் செஞ்சுருப்போம், கெட்டதும் செஞ்சுருப்போம். அறியாமலும் நிறைய நல்லதும் கெட்டதும் நம்ம செஞ்சுருப்போம். அதனால் வந்து நம்ம அந்த செய்த ஒவ்வொரு வினைக்குமான எதிர்வினை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், எதிர்கொண்டு தான் ஆகணும். அப்போ இந்த பிறவியில் செஞ்சு நம்ம வினைகளுக்கு எதிர்வினை நம்ம அனுபவிக்கணும் இல்லையா? அப்போ அதுக்கு திரும்ப நம்ம பிறவி எடுத்து ஆகணும். அதனால தான் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு, பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது யார் இறைவனோட திருவடியை பிடிக்கிறாங்களோ அவங்க தான் பிறவி பெருங்கடலை தாண்ட முடியும். ஸோ இறைவனோட திருவடியை பிடிக்கிறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மெய்யியல் அட்டாங்க யோகத்தில் வரக்கூடிய, அட்டாங்க பயிற்சியில் வரக்கூடிய, அங்கியோக பயிற்சியில் வரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் திருவள்ளுவர் அங்கே சொல்கிறாரு. பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார். அதாவது இறைவனடி அப்படின்றது நம்ம மரணம்னு நினச்சிக்கிறோம். நம்ம இன்றைக்கி மரணிக்கிறவங்களையுமே வந்து இறைவனடி சேர்ந்தாருன்னு நம்ம சொல்லிடுறோம். ஆக்சுவலாக மரணமும் இறைவனடி சேர்றதும் ஒன்றானா கிடையாது. நம்ம மரியாதைக்காக நம்ம சொல்கிறோம். ஒரு உயிர் ஆத்மா நம்மளோட இருந்த உயிர் பிரிஞ்சவொடனே ஒரு இறைவன்கிட்ட போயிட்டாங்கன்ற சொல்கிறத இறைவனடி சேர்ந்துட்டான்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக மெய்யியல் தத்துவப்படி அங்கியோக பயிற்சி முறையில் ஒரு இறைவனோட திருவடி அடைகிறது அப்படின்றது மூலாக்னிலேருந்து உயிர் ஆற்றல் மூல அக்னி வந்து புறப்பட்டு மேல் எழும்பி வந்து அது இங்கே ஆங்கை சக்கரம், சகசிராரம் 7வது சக்கரம், அங்கே தான் இறைவனோட அந்த 1000 இதழ் தாமரைன்னு சொல்லி சொல்லுவாங்க சகசிர சக்கரத்தை. ஸோ அங்கே தான் வந்து அவருடைய பாதம் வந்து இருக்கும். ஸோ அந்த அடியை, ஏதாவது உச்சிக்கு மூலாக்னியை கொண்டு வர்றது தான் வந்து திருவள்ளுவர் சொல்லக்கூடிய இறைவனடியை சேர்றது. ஸோ அதை செய்கிறவங்க தான் வந்து பிறவி பெருங்கடல் நீந்தி அடுத்த பிறவியும் மரணமும், அதாவது இறப்பும் பிறப்பும் மற்ற நிலைக்கு போய் இறைவனின்னு சொல்கிறது அதுதான். ஸோ அந்த நிலையை அடைவாங்க. மற்றபடி அந்த அங்கியோக பயிற்சி செய்யாத யாரும் திரும்ப பிறந்து தான் ஆகணும். இதுதான் விதி. ஆனால் பொதுவாக ஒன்று சொல்லுவாங்கல்லண்ணா, இப்போ ஒரு பிறப்பு எடுக்கிற ஒரு ஆத்மாவும் ஒரு உடல் எடுக்கிற ஒரு ஆத்மாவும் வந்து அவங்களுடைய பரிணாம வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி அந்த பயிற்சிகள் செய்யாமல் கூட அவங்களுடைய பரிணாம வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சொல்கிற அந்த முக்தியோ ஞானமோ அடைகிறாங்கல்ல, பிறப்பு எடுக்காத நிலைக்கு போகிறாங்க, அந்த பிறவியில் முக்தி அடைஞ்சிடறாங்க, அடுத்தது பிறவி இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கூட மகான்கள் சொல்கிறாங்கல்ல. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது நடக்கும் தான்.
பிறவியற்ற நிலைன்றது நடக்கும். ஆனால் யாருக்கு அது இப்போ சம காலத்தில் யாரும் அந்த அளவுக்கான ஒரு உன்னதமான நிலையில் பிறந்திருக்காங்களான்னு தெரியல. இன்னைக்கு பிறக்கலாம், நாளைக்கு பிறக்கலாம், இனி வர காலங்கள் அப்படி பிறக்கலாம். இதுக்கு முன்னாடி பிறந்திருக்காங்க. அவங்கள தான் நம்ம சித்தநாதர்களை சொல்கிறோம். மகான்களாகவும் சொல்கிறோமா? மகான்கள் வேற, நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஒரு குருமார்கள், ஆச்சாரியர்கள், சித்தர்கள், சித்தநாதர்கள், இப்படி துறவிகள், முனிவர்கள், இதெல்லாம் நிறைய வித்தியாசம். ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசங்கள் நிறைய உண்டு. உச்ச நிலை அப்படின்றது சித்தநாதன் அப்படின்றது தான். சித்தநாதன். ஆமாம், அதுதான் உச்ச நிலை. அவங்கள தான் நம்ம வந்து 18 சித்தர்களாக அந்த சித்தநாதர்கள் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அவங்க தான் அந்த உச்ச நிலையை தொட்டவங்க. அவங்களே மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஞானத்தில் உயர்ந்தவங்க, பக்தியில் உயர்ந்தவங்க, ஒரு நல்ல விஷயங்களை மக்களுக்காக சொன்னவங்க. ஆனால் வந்து அவங்க வந்து அந்த சித்தநாதன்ற நிலைக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவங்க தான். வெவ்வேறு நிலைப்படி படிநிலைகள் இருக்குது, அதில் இருக்கிறவங்க தான். ஸோ இப்போ ஒரு உயிர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒவ்வொரு பிறவிக்கும் அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் போயிட்டு தான் இருக்கும். நம்ம எப்படி வயசு, நீங்கள் போன வருஷம் ஒரு வயசு இருக்குது, அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு வருஷம் கூடி இன்னொரு வயசு வரும். இது வந்து வளர்ச்சி தானே. இது மாதிரி நம்மளோட பிறவிக்கும் வளர்ச்சின்றது இருக்கும். இந்த பிறவி முழுக்க நம்ம என்ன விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிறோமோ, கற்றுக்கிறோமோ, எதில் நம்ம நிபுணத்துவம் ஞானம்லாம் அடையிறோமோ, அதோட தான் அடுத்த பிறவிலே பிறப்போம். அந்த மெச்சூர் இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, என் குழந்தை என்னோட பெரிய அறிவாக இருக்குது, இப்போயும் பயங்கரமாக சிந்திக்குது அப்படின்னு. இப்போ இப்படி ஒன்றுக்கு ஒன்று பெட்டர் ஆகிட்டே தான் வருவாங்க. அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் வந்து அதாவது ஆத்ம பலத்தோட ஞானமும் கூடி அடுத்த பிறவி இதை விட சிறப்பாக தான் இருக்கும். ஸோ அதை இன்னும் சிறப்பாக்கிக்கிறதும் நம்ம கையில் இல்லை, கெட்டதாக்கிறது நம்ம கையில் இல்லை. எல்லாமே அதுக்கு முந்தின பிறவியோட கர்ம வினை, ஊழ்வினைகளை தான் நம்ம அனுபவிச்சிருக்கோம், இந்த பிறவியில் அனுபவிச்சு. அப்போ படிப்படியாக நம்ம செஞ்ச நல்லதுக்கேற்ப நல்ல விஷயம், நல்ல வாழ்க்கையும், நம்ம செஞ்ச கெட்டதுக்கேற்ப சிக்கல்களையும் நம்ம அடுத்த பிறவிலையும் அனுபவிக்க தான் போகிறோம். ஸோ இதெல்லாம் கடந்து வர்றது அப்படின்றதுக்கு தான் நமக்கு பிறவியை கொடுத்துக்கிட்டே இருக்கார் ஆண்டவன். அவர் இறைவன் வந்து நம்மளை படைக்கிறதே இனிமேல் நீ பிறவாமல் இருக்கணுன்றக்காக தான், நாம் பிறவாமல் இருக்கணுன்றக்காக தான் வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கார். நீ அதை கடந்து வா, தாண்டி வா, கடல் பிறவி கடலை கடந்து வா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இதை திருமந்திரத்தில் ஒரு பாடலில் திருமூலர் சொல்லுவார். ஒரு உயிர் வந்து விண்ணின்றிலிருந்து வினைக்கீடாய் மேய்க்கொண்டுன்னு சொல்லுவார். நம்ம வந்து ஆத்மா வந்து ஒரு உடலை விட்டு உயிர் பிரிஞ்சிருது அப்படின்னா அது குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் திரும்ப வந்து உடல் எடுக்கும் இல்லையா, உயிர் எடுக்கும்ல. ஸோ அப்போ அது வந்து பறவெளியில் விண்ணிலிருந்து உள்ளே இறங்கி உள்ளே வந்து தாயோட கர்ப்பப்பைக்குள்ளே போய் அங்கே இருந்த மாதிரி நம்மளோட முன்வினைக்கேற்ப, அதாவது வினைக்கேற்ப மெய்கொண்டு நம்ம என்னென்ன செஞ்சோமோ அதுக்கேற்ப தான் நம்ம மெய்னா உடல். நம்ம உடல் எடுக்கிறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட முன் வினைகளுக்கு ஏற்ப தான். ஒருத்தர் வந்து இப்படி இருக்கார், கருப்பாக இருக்கார், சிவப்பாக இருக்கார், அப்படி இருக்கார், இப்படி இருக்கார் அப்படின்னா இதெல்லாம் வந்து அவங்க செய்த கர்மாவின் அடிப்படையில் தான் அவங்களோட தோற்றமே அமையுது. ஒரு பிறவிலையும் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரியா அது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு நமக்கு தெரியாது. நம்மளால் எதுவுமே இங்கே செய்ய முடியாதுன்றதான் உண்மை. அதனால் கூடுமான வரைக்கும் நம்ம ஒன்று செய்யலாம், எல்லாத்துக்கும் நல்லது நினைக்கலாம், வாழ்க்கையை ரொம்ப எளிமையாக்கலாம். வாழ்க்கை ரொம்ப எளிமையான விஷயம்தான். எனக்கு ஒரு ஆண்டவன் ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாக மகிழ்ந்து வாழ்ந்து யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் என்னோட சந்தோஷத்துக்கு அடுத்தவங்க தொந்தரவு பண்ணுறதுன்றதான் வந்து கண்டிப்பான முறையில் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு வந்து அடுத்த பிறவியில் சில சிக்கல்களை கொடுக்கும், எதிர்வினைகள் கொடுக்கும். அது இந்த பிறவிலையும் சில விஷயங்களில் அதாவது இறுதி காலங்களில் வந்து சில தொந்தரவுகளை கொடுக்க தான் செய்யும். எண்ணங்கள் தான் வந்து நம்ம வாழ்க்கைக்கு மிக முக்கியமான சக்கரம், காலச்சக்கரம் மாதிரி. வாழ்க்கையை நம்ம நகர்த்தக்கூடியது வந்து எண்ணங்கள் தான். ஸோ அந்த எண்ணங்களை நம்ம சரியாக வச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய கடைசி காலங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும். இல்லாத பட்சத்தில் அதுவும் ஒரு நெருக்கடியான ஒரு எண்ணங்களே நமக்கு வந்து விஷமாக மாறும். நல்ல எண்ணங்கள் நல்ல விஷயங்களாக நமக்குள்ளே மாறி அது நல்ல என்ன சொல்கிறது நல்ல தன்மைகளை நமக்கு கொடுக்கும். கெட்ட எண்ணங்கள் நமக்குள்ளே வந்து விஷமாக மாறி நம்ம உடலையே துன்பப்படுத்தும். ஸோ அதனால் இந்த கெட்ட எண்ணங்கள் தவிர்த்து நல்லதை மட்டும் சிந்திக்கின்ற ஒரு கோட்பாடோட குறிக்கோளோடு இருந்தோம்னா போதும். அதுவே வந்து நம்மளை நல்ல பாதையில் அடுத்தடுத்த பிறவிக்கும் உபயோகப்படுத்தி நம்ம கொண்டு போக முடியும். ஆனால் அந்த எண்ணங்கள் பற்றி சொன்னதுனால கேட்குறேன். அதாவது இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, நல்ல எண்ணங்கள் உடலை வந்து துன்புறுத்தாது, கெட்ட எண்ணங்கள் உடலை துன்புறுத்தணும். இப்போ கெட்ட எண்ணங்களால தான் உடலில் நோய்கள் ஏற்படுது அப்படின்ற ஒரு கூற்று கூட இருக்குது. அது உண்மைதானா? நிச்சயமா. நம்ம எண்ணம் எதுவோ அதுதான் வாழ்க்கை. எல்லா பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க, சித்தநாதர்களும் மெய்யியல் தத்துவங்கள் அதான் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து நம்ம எண்ணங்களை எந்த அளவுக்கு நேர்மறையாக நல்ல விதமாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். அதாவது எண்ணங்களுக்கு இவ்வளோ பவர் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்குது. நம்ம எண்ணம் எதுவோ அதுதான் வாழ்க்கை. எப்படி அப்படின்னா ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நமக்குள்ள நடக்கும் இல்லையா. இப்போ நீங்கள் பதட்டப்படும் போது, கோவப்படும் போது ஒரு விதமான கெமிக்கல் ரியாக்ட் ஆகி நம்ம அது உடம்புல ரியாக்ட் பண்ணும். அது எண்ணம் தான். ஒரு கோவமோ நீங்கள் வெளிக்காட்டினா கூட ஒரு கவலையோ பயமோ வந்து உங்கள் உடலுக்கு தெரியும். ஸோ அது மாதிரி அந்த அன்பு அப்படின்ற உணர்வுக்கு எதிரான எண்ணங்கள் தான் வந்து கோபம்,
பொறாமை, போட்டி, வஞ்சம் இது எல்லாம். அந்த அன்பு அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏஞ்சல் சைடு, தெய்வீகத்தன்மை கொண்டது. இதுக்கு எதிரான உணர்வுகள், அதாவது கோபம், வஞ்சம், போட்டி, பொறாமை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெவில் சைடு. நீங்கள் டெவில் சைடு போக போகிறீங்களா உங்கள் எண்ணங்களால், இல்லை ஏஞ்சல் சைடு வர போகிறீங்களா? ஓகே, இதுதான் வந்து நம்ம கேட்குற கேள்வி. நம்ம வந்து ஏஞ்சல் சைடு வர்றோம், அன்பு தான் எடுத்துக்கிறோம், அன்பை பிரதானம் எடுத்துக்கிறோம், அன்பு, கருணை இதெல்லாம் எடுத்துக்கிறோம், லவ் இதெல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும். எண்ணங்களும் அதுக்கேற்ற மாதிரி நல்ல கெமிக்கல்ஸ் நமக்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ணி உடம்பும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக பூரிப்போடு இருக்கும். அதுக்கு நேர் எதிரான அந்த போட்டி, வஞ்சம், கோபம், பொறாமை இந்த குணங்கள்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அதுக்கேற்ற மாதிரியான கெமிக்கல்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணோம். அது கண்டிப்பாக உடம்பு ஒரு நாள் அழிக்கும். ஓகேண்ணா. இப்போ ஃபைனலாக என்னென்னா, இப்போ 12 வந்து கேது இருந்தால் அவங்களால முக்தினா அடைய முடியாது, சாரி மறுபிறவினா அவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு தான் என்னுடைய கேள்வி. அது கண்டிப்பாக முடியாதுன்றது கண்டிப்பாக கூட்டு. ஏன்னா இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு வினைக்கு இந்த செஞ்ச வினைக்கு எதிர்வினை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். ஓகே, ஒரு வினைக்கும் எதிர்வினை உண்டு, கண்டிப்பாக எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ அப்போ நம்ம 12 கேது ஞானக்காரன் இருக்கிறதுனா நமக்கு நல்ல ஒரு மோட்சம் இருக்குன்னு எடுத்துக்கலாம். அல்லது அதுவுமே வந்து கேது வந்து 12ஆம் இடத்துல இருந்து ஒரு சனியோட சாரமோ இல்லை ஒரு அசுபகிரகத்தோட சாரமோ வாங்கி உட்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அதுவுமே கொஞ்சம் கடுமையான சிக்கல் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தான். நம்ம வந்து டீட்டெயில் பண்ணாமல் எதுவுமே சொல்ல முடியாது. 12 கேது இருக்குது, லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல கேது இருக்குன்ற ஒரு காரணத்துக்காக அடுத்த பிறவி இல்லைன்றது வந்து மனசு ஆறுதலுக்கு வேணால் எடுத்துக்கலாமே தவிர்த்து அது நிஜம் கிடையாது. ஆனால் அப்படின்னா கண்டிப்பாக அந்த 12 வந்து கேது இருந்தால் மோட்சம், அதாவது அவங்களுக்கு வந்து மறுபிறவி இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த கூற்று போய் தான் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்லை, 12 கேது இருந்தால் மோட்சம்னு சொல்கிறாங்க. அது எல்லாத்துக்கும் நடந்துடாது. 12ஆம் இடம் மோட்சஸ்தானம் தான், அதில் சந்தேகம் இல்லை. கேது மோட்சக்காரகம் தான், அதில் சந்தேகம் கிடையாது. ஓகே, ஆனால் அப்படி ஒரு பிறப்பு அப்படி அமைஞ்சிட்டா எல்லாருமே அந்த நிலையை அடைவாங்கன்றது சொல்ல முடியாது. யார் அங்கயோக பயிற்சிக்குள்ளே வந்து அட்டாங்க யோக பயிற்சியை மேற்கொள்கிறாங்க, அங்கயோக பயிற்சியை மேற்கொள்கிறாங்களோ ஸோ அவங்களுக்கு தான் வந்து மோட்சம் இல்லாத நிலைக்கு அடைவாங்க, அது பிறவா இரவா நிலைக்கு போவாங்க. ஓகே, அட்டாங்க யோகன்றது எல்லாருக்கும் தெரியும். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. ஓகே, ஸோ அந்த 8 படிநிலையை கொண்ட அந்த பயிற்சி முறையை ஒருத்தர் பயிற்சி பண்ணி அதுலேயும் அவர் வந்து மெய்ஞானத்தில் உயர்ந்து நிற்கும் போது தான் வந்து அந்த நிலைக்கு வர மோட்சம், அதாவது பிறவியற்ற நிலைக்கு போக முடியும். போகணும்னு. ஓகே, மற்றபடி இங்கே பறக்கக்கூடிய பூமியில் வந்து இப்போ ஒரு மனிதர்கள் மட்டும் 700-800 கோடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா இதில் சராசரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30% 40% வந்து கேது 12 இருக்கும். 40% அப்போ 40% வந்து முக்தி அடைஞ்சிடுறாங்க, இனி பிறக்க மாட்டாங்க நம்ம சொல்லிட முடியுமா? முடியாது, வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ வந்து இருக்குது. அப்போ எப்போ அது பிறவியை கடக்க முடியும் அப்படின்னா, பிறவியை கடக்கணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து அட்டாங்க யோக பயிற்சி செய்யணும், அங்கயோக பயிற்சி செய்யணும், மூலாக்னியை நம்ம மேலே எடுத்துகிட்டு வரணும், சாஸ்திரார்த்தத்தை கொண்டு வரணும். ஓகே, ஸோ இதெல்லாம் செய்யும்போது தான் வந்து நம்ம வந்து பிறவா நிலைக்கு போவோம், அதாவது இனி பிறவா இரவா நிலைக்கு போவோம். ஓகே, அப்போனா அதுக்கு தகுதியுடைய ஆத்மாக்கள் தான் வரும், ஒரு நல்ல ஆத்மாக்கள் தான் அதை தேடுவாங்க. நிச்சயமா. அந்த கேது வந்து ஒரு ஞானத்தை கொடுத்து அதை தேடுவாங்க. தேடல் மூலயமா நீங்க சொன்ன அந்த விஷயங்களை கத்துப்பாங்க. கண்டிப்பா அது மூலயமா இறைவனை சேருவாங்க. ஆமா, அப்படி ஒரு பிறப்பு நிச்சயமா பூமியில நடக்கும். நடக்கிறப்ப அந்த பிறப்பு தெய்வ பிறப்பா இருக்கும். அது பிறந்து அந்த நொடியில இருந்து உலகம், அந்த கருவான அந்த நொடியில இருந்தே உலகமே வந்து ஒரு உலகத்துல இருக்க எல்லா மக்களோட மனசுலயும் அமைதியும் சாந்தமும் நிலவும். அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். அந்த மாற்றம் இப்ப வரைக்கும் நமக்கு அப்படி தெரியல. உலகத்துல அப்படியெல்லாம் ஒரு பிறவி பிறந்திருக்கான்றது தெரியல. பிறக்கும் போது அது தெரியும். ஓகே, ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. இது கண்டிப்பாக இது வந்து இந்த கேது பற்றிய அந்த சந்தேகங்களுக்கு 12 கேது பற்றிய சந்தேகங்களுக்கு விடை கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி, சந்தோஷம்.